Hey guys, welcome back to my channel Carefree DIY Tamil. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் and ஈஸியான ஒரு வால் டெக்கார் தான் செய்ய போறோம். So இந்த டெக்கார் செய்யிறது ரொம்ப ஈஸி. So இந்த டெக்கார் செய்யிறது எப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. and பக்கத்துலயே ஒரு குட்டி பெல் இருக்கும். அதை press பண்ணிட்டீங்கன்னா நான் எப்ப வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். So guys, first of all இந்த DIY wall decor செய்யிறதுக்கு இந்த மாதிரி cardboard cards எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் scissor, woolen thread இல்லனா jute thread எடுத்துக்கோங்க. then acrylic colors இல்லனா water colors, அதுக்கு அப்புறம் outline draw பண்றதுக்கு pen, then punching machine. இவை எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். So first அந்த cardboardல நம்ம outline draw பண்ணிக்கணும். So பாத்தீங்கன்னா 10.5 cm length and 10.5 cm breadth measurement எடுத்து நம்ம ஒரு perfect square shape பாத்தீங்கன்னா draw பண்ணிக்கணும். So நான் already draw பண்ணிட்டேன். இப்போ வந்து இத கட் பண்ணி எடுத்துறலாம். So இப்போ நான் அந்த cardboard piece கட் பண்ணி எடுத்துட்டேன். So இதையே வந்து நம்ம மெஷர்மென்ட்டா எடுத்து இன்னும் ரெண்டு cardboard piece நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துறலாம். So first of all இத வச்சு நம்ம outline draw பண்ணிட்டு next அத வந்து கட் பண்ணி எடுத்துறலாம். So guys, நான் அந்த 3 cardboard pieces மே பாத்தீங்கன்னா வந்து பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணி எடுத்துட்டேன். So ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த cardboard pieces எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம acrylic colors யூஸ் பண்ணி வந்து பெயிண்ட் பண்ணனும். அப்படி இல்லனா நீங்க வந்து நார்மல் வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது 3 or 4 coats பாத்தீங்கன்னா மடிச்சா தான் நல்லா இருக்கும். So that நான் acrylic colors யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணிக்க போறேன். இப்போ நான் green color பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிட்டேன். பேக் சைடும் நம்ம green color பெயிண்ட் பண்ணனும். சோ இது நல்லா dry ஆயிட்ட பிறகு நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இது dry ஆகிறதுக்குள்ள நம்ம மீதி இருக்க 2 கலர்ஸையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேக் சைடுக்கு நம்ம போலாம். இப்போ நான் brown கலரும் பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம black color பெயிண்ட் பண்ணிடலாம். So guys, இப்போ 3 cardboard pieces மே பாத்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். So இந்த 3 கலர்ஸ் மே வந்து acrylic colors தான். So front and back side வந்து ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிட்டேன். So நல்லா dry ஆயிருச்சு. இப்போ next இந்த cardboard piece எல்லாத்தையும் நாம என்ன பண்ண போறோம் அப்படினா வந்து punching machine யூஸ் பண்ணி வந்து holes வந்து punch பண்ண போறோம். So நம்ம holes punch பண்ணும்போது first and second cardboard piecesக்கு மட்டும் நம்ம மேலேயும் கீழேயும் punch பண்ணோம். பட் லாஸ்ட் ஒன்க்கு வந்து நம்ம மேலே மட்டும் punch பண்ணா போதும். இப்போ நான் எல்லா ஹோல்ஸ்மே உங்களுக்கு punch பண்ணிட்டு காட்றேன். So இப்போ நம்ம எல்லா cardboard piecesமே பாத்தீங்கன்னா holes punch பண்ணியாச்சு. So இப்போ நான் எல்லா cardsலயுமே பாத்தீங்கன்னா words எழுதி இருக்கேன். So dream, believe, achieve அப்படினு பாத்தீங்கன்னா 3 cardsலயுமே ஒரு wording பாத்தீங்கன்னா எழுதி இருக்கேன். So step by step நமக்கு வர மாதிரி இருக்கும். நான் இந்த white color pencil யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த wordings எல்லாமே எழுதணும். உங்ககிட்ட இந்த white color pencil இல்லனா நீங்க எழுதுற words தெரியற மாதிரி ஏதாவது ஒரு pen or pencil யூஸ் பண்ணி நீங்க எழுதிக்கலாம். சோ இந்த wordings எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா என்ஹான்ஸ் பண்ணி காட்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த white color paint யூஸ் பண்ணி வந்து நம்ம அதுக்கு மேல ரீரைட் பண்ண போறோம். இந்த மாதிரி கொஞ்சம் தின்னான ஒரு பிரஷ்ஷா இருக்குறதா பார்த்து எடுத்துக்கோங்க. சோ that நமக்கு பெர்ஃபெக்ட்டா பாத்தீங்கன்னா வரும். பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப்ஸ் டிரா பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். இப்போ நம்ம வந்து ரீரைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து திருப்பியும் ரீரைட் பண்ணிட்டேன். வேர்டிங்ஸ் அண்ட் பின்னாடி அந்த ட்ரா பண்ண ஷேப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபுல்லாகவே ரீரைட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி வந்து ஹோல்ஸ் பஞ்ச் பண்ணோம் இல்லையா. இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உல்லன் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஜூட் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும். ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் த்ரெட் வேணுமோ அவ்வளோ த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே கனெக்ட் பண்ணிவிட்டு நிறையா வந்து நாட்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ நிறைய நாட்ஸ் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோலை விட்டு வெளியே வராது. ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயே ஹோல்குள்ளேயே போட்டுட்டு நிறைய நாட்ஸ் போட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராஸையும் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் போர்டையும் ஃபர்ஸ்ட் போர்டையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அகைன் கொஞ்சம் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு அந்த ட்ரீம்னு அப்படி எழுதி பாத்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் போர்டில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஹோலில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் போர்டில் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நாட் போட்டுக்கிட்டு தென் வந்து பேக் சைடில் இந்த மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ஹோல்லையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் போர்ட்லேயும் வந்து அதே மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி வந்து செல்லோ டேப் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா செல்லோ டேப் கரெக்டாக வந்து ஸ்டிக் பண்ணி நான் பர்ஃபெக்டாக இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நாட் போட்டோம் பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செல்லோ டேப் ஸ்டிக் பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நான் செல்லோ டேப் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியான வால் டெக்கார் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு.
இந்த DIY வால் டெக்கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கிராஃப்ட் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.